Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த மேட்ச் பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா IPL மேட்ச் நம்பர் 28 ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் vs கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மேட்ச் ப்ரிவ்யூ அண்ட் ட்ரீம் 11 prediction தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் எங்க வச்சு நடக்குன்னு பாத்தீங்கன்னா ஷார்ஜா கிரிக்கெட் ஸ்டேடியம்ல வச்சு நடக்கு. பிட்ச் ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா பிட்ச் வந்து ஒரு பேட்டிங் பிட்ச். ஒரு 200+ ஸ்கோர் ரெண்டு சைடுல இருந்தும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா போன மேட்ச் நீங்க பார்த்திருந்தீங்கன்னா SRH DC vs டெல்லி கேபிட்டல்ஸ் vs ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச் நீங்க பார்த்திருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். அதில் பார்த்து இதே பிட்ச் தான் வெள்ளிக்கிழமை நைட்டு நடந்த மேட்ச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா பிருத்திவி ஷா அண்ட் ஷிகர் தவன் அடுத்த அவுட் ஆகிட்டாங்க. ஸோ அடுத்தது ஸ்ரேயஸ் ஐயரும் அவுட் ஆகிட்டார். ஸ்ரேயஸ் ஐயர் அவுட்டு அப்படி வரிசையாக விக்கெட் விழுது. ஸ்டோயினிஸ் அண்ட் ஹெட்மேயர் நின்று விளாண்டாங்க. ஸோ அந்த மேட்ச்சில் 2 ரன் அவுட்டு, ஸ்ரேயஸ் ஐயரும் ரன் அவுட் அண்டு ரிசர்வ் பண்ணுறோம் அவர்களும் ரன் அவுட்டாக இருந்தார். ஸோ அன்றைக்கி 200 அடிக்க வேண்டிய மேட்ச்சு. ஸோ அவங்க ரொம்ப ஸ்லோவாக ஆடி ஒரு 184 தான் அடித்தாங்க. ஸோ செகண்ட் பேட் பண்ண வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்த்தீங்கன்னா 138 ஆல் அவுட். அது என்னென்னா இவங்க அந்த பிச்சிலே வந்து 200+ சேஸ்லாம் பண்ணியிருக்கிறாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் பொறுத்தவரை. ஸோ அவங்களே அன்றைக்கி அந்த மேட்ச்சில் 138 ஆல் அவுட்டாக இருந்தது. ஸோ போன மேட்ச் கொஞ்சம் பிச்சு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஸோ போன மேட்ச் எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஆனால் என்னென்னா ஃபஸ்ட் பேட் பண்ணுறவங்களுக்கு தான் இங்கே எல்லாமே அட்வான்டேஜ் இருக்குது. இந்த பிச்சு ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா சேசிங்கில் வின் பண்ணலாம். ஆனால் போன மேட்ச் வச்சு நடந்து பார்க்கும்போது ஃபஸ்ட் பேட் பண்ணுறவங்களுக்கு ஓரளவு அட்வான்டேஜ் இருக்குது. இது வந்து UAEயில் எடுத்துக்கிட்டிங்கனாலே ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் தான் நிறையா ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம பார்க்கணும். ஸோ மற்றபடி நீங்கள் நின்று ஆடிட்டீங்க அப்படின்னா பெரிய ஸ்கோர் 200+ ஸ்கோர் எடுக்கலாம். அண்ட் ரெண்டாவது பேட்டிங்லேயும் நீங்கள் நின்று ஆடணும். ஓப்பனிங் விக்கெட்ஸ் விழாமல் இருந்தாலே உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்கோர் எதிர்பார்க்கலாங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். அந்த கிரவுண்டோட அந்த கிரவுண்டோட ஸ்கோர் ஸ்டாட்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 177, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 173. இப்போ ரெண்டு டீமுக்கான ஹெட் அவுட் ஸ்டாட்ஸ் பார்ப்போம். RCB பார்த்தீங்கன்னா 10 வாட்டியும், KKR பார்த்தீங்கன்னா 14 வாட்டியும் இந்த ரெண்டு பேருக்குள்ள ஹெட் அவுட் ஸ்டாட்டஸில் வின் பண்ணியிருக்கிறாங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். RCBயோட பிளேயிங் 11 பார்ப்போம். ஆரன் ஃபின்ச், டேவிட் படிக்கல், விராட் கோலி, AB டிவிலியர்ஸ், குர்ப்ரீத் சிங், வாஷிங்டன் சுந்தர், சிவம் டூபே, கிறிஸ் மாரிஸ், இஸ்ரு உடானா, ஹேவேந்திர சகல், நவதீப் சைனி. ஸோ இங்கே ஃபின்ச் வந்து ரொம்ப பெரிய அளவில் அடிக்க மாட்டேங்கிறார். ஓரளவு ஒரு 20 ரன், 10 ரன், 15 ரன் அந்த மாதிரிக்கு ஒரு டீசன்ட் ஸ்கோர் தான் அடிக்கிறாரு. ஸோ இருந்தாலும் அவரோட ஃபார்ம் பெரிய அளவில் இல்லைங்கிறது தெரிவிச்சுக்கிறேன். டேவிட் படிக்கல் நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கிறாருங்க. ஸோ அண்ட் விராட் கோலி 2 மேட்ச் கண்டினியூஸாக ஒரு ஃபார்முக்கு வந்துட்டார். ஸோ AB டிவிலியர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச்சுமே ஒரு ஃபெயிலியர். லாஸ்ட் 2 மேட்ச் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் வந்து ஒரு 4வது மேட்ச் வரை நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தார். ஸோ 2 மேட்ச் இன்னும் ஃபார்முக்கு வரல. ஸோ இந்த பிச்சில் வந்து ஃபார்முக்கு வருவாங்கங்கிறது நான் எதிர்பார்க்குறேன் AB டிவிஸ் கிட்ட இருந்து. குர்ப்ரீத் சிங், வாஷிங்டன் சுந்தர், சிவம் டூபே பார்த்தீங்கன்னா தன தேவையான ரன்ஸை பயங்கரமாக 4 ஓவர் போடுறான்னா ஒரு 22 ரன், 23 ரன் அந்த மாதிரி டீசன்ட் ரன்னை ரொம்ப கட்டுப்படுத்துகிறாருங்க. ஸோ அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கிறாரு. சிவம் டூவே இப்போ பேட்டிங்கும் பண்ணுறாரு. ஸோ டீமுக்கு தேவைன்னா பவுலிங்கும் பண்ணுறாரு. ஸோ டீமுக்கு என்ன தேவையோ அதை பண்ணிகிட்டு இருக்கிறாரு. கிறிஸ் மாரிஸ் போன மேட்ச்சில் வந்தார், 3 விக்கெட் எடுத்து கலக்கினார் CSK கூட. இஸ்ரு உடானா விக்கெட் டேக்கராக இருக்கிறாரு. எப்படியாவது விக்கெட் எடுத்துகிட்டு வந்துடுறாருங்க. ரன்னு நிறையா கொடுத்தாலும் விக்கெட் டேக்கரை எடுத்துகிட்டு வந்துடுறாரு. ஹேவேந்திர சகல், நவதீப் சைனி. ஸோ இங்கே RCBயை பொறுத்தவரை நான் என்ன சொல்லணும் அப்படின்னா இவங்களுக்கு வந்து இந்த டாப் 4 தான் மெயினாக இருக்குது. ஸோ KKRை பொறுத்தவரை அந்த டாப் 4 வந்து நீங்கள் வந்து எவ்வளோ தூரத்தில் டாப் 4க்கு எவ்வளோ தூரத்தில் நீங்கள் வந்து கட்டுப்படுத்துறீங்களோ அவ்வளோ தூரத்தில் ஸ்கோர் கம்மியாக இருக்கும். டாப் 4 நின்றுட்டாங்க அப்படின்னா ஸ்கோர் பயங்கரமாக போகுங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். மற்றபடி இவங்களோட பவுலிங் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது நான் நம்புகிறேன். பவுலிங் வாஷிங்டன் சுந்தர், கிறிஸ் மாரிஸ், இஸ்ரு உடானா, ஹேவேந்திர சகல், நவதீப் சைனின்னு அவங்க பவுலிங் அட்டாக் பயங்கரமாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இப்போ KKRோட பிளேயிங் 11 பார்ப்போம். ராகுல் திரிபாதி, சுப்மன் கில், நிதிஷ் ராணா, இயான் மார்கன், தினேஷ் கார்த்திக், ஆண்ட்ரே ரசல், டாம் பாட்டன், சுனில் நரேன், கிறிஸ் கிரீன், பேட் கமின்ஸ், கமலேஷ் நாகர்குட்டி, பிரதீப் கிருஷ்ணா, வருண் சக்கரவர்த்தி. ஸோ இங்கே வந்து ஆண்ட்ரே ரசலுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு நீ இன்ஜுரி இருந்ததுங்க. ஸோ அவர் ஃபீல்டிங் வருவார் போவார் அந்த மாதிரி தான் இருந்தார். ஸோ அந்த மேட்ச்சில் அவர் பவுலிங் கூட போடலை. ஸோ அந்த இன்ஜுரி எவ்வளோ தூரத்தில் சரியாச்சுன்னு தெரியல. ஸோ அவர் இன்றைக்கி ஆடலை அப்படின்னா டாம் பாட்டன் அவர் பிளேஸில் இன்றைக்கி ஆடுவார். ஸோ சுனில் நரேனுக்கு போன மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பவுலிங் வந்து வார்னிங் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவர் பவுலிங் இன்னும் அதே மாதிரி பவுலிங் போட்டால் இந்த சீசனில் அவரோட BCCI வந்து தடை பண்ணிடுவாங்க அவரோட பவுலிங்கே.
ஸோ அது வந்து பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் மேலே ப்ரெஷர் இருக்குது. ஸோ இன்றைக்கி மேட்ச் அவர் ஆடுவாரா என்னங்கிறது தெரியல. அவர் ஆடலை அப்படின்னா கிறிஸ் கிரீன் அந்த பிளேஸில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது 2 சேஞ்சஸ் வந்து கேகேஆர் தரப்பில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குங்கிறது நம்ம பிளேயிங் 11 பார்த்து தான் நமக்கு தெரியும். அண்டு ராகுல் திருப்பதி அண்ட் சுப்மன் கில் வந்து நல்லா ஓப்பனிங் நல்ல ஒரு பேராக இருந்தது. ஸோ இதுக்கு முன்னாடி சுப்மன் கில் அண்ட் சுனில் நரேனை விட இது வந்து கொஞ்சம் சூப்பராக இருந்தது இந்த ஓப்பனிங் பேரு. அண்ட் நிதிஷ் ராணா அடிக்கிறாரு, ஆனால் வந்து பெரிய அளவுக்கு கொஞ்சம் அடிக்க மாட்டேங்கிறது. எப்படின்னா அவர் நல்லா விளாண்டுட்டு இருப்பார், திடீர்னு அவுட் ஆயிடுவார். போன மேட்ச் ஒரு ரன் அவுட்டு, அது வந்து இல்லைன்னா அவர் கொஞ்சம் நின்று ஏதாவது அதான் எப்படி சொல்கிறது, அது வந்து தேவையில்லாத ஷாட் அடித்து அப்படியே தான் அவுட் ஆகிறாரு தவிர மற்றபடி அவராக மிஸ் பண்ணி தான் அவுட் ஆகிறாரு. ஏன் மார்கன், தினேஷ் கார்த்திக் போன மேட்ச் ஃபார்முக்கு வந்துட்டார். எனக்கு என்னமோ தோணுதுங்க, ஏன் மார்கன் இன்னைக்கு மேட்ச்சில் பயங்கரமாக ஒரு ஸ்கோர் அடிக்க போகிறாருங்கிறது. ஸோ பேட் கமிங்ஸ், கமலேஷ் நாகர்குட்டி, பிரசித் கிருஷ்ணா, வருண் சக்கரவர்த்தி இவங்க 4 பேருமே ஓரளவு அவங்க டீமுக்கு கொஞ்சம் ஒரு கேம் சேஞ்சராக இருப்பாங்கங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். மொத்தத்தில் ஆர்சிபிக்கு என்ன பலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்சிபியோட பலம் என்னென்னா பவுலிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சுருக்கிறாங்க. டாப் 4 இது 2 தான் ஆர்சிபியோட பலம். ஆனால் இங்கே வந்து பேட்டிங் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இங்கே பேட்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குது, பவுலிங்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் இங்கே எப்படின்னா இந்த ஒன்று பேட் கமிங்ஸ் காப்பாற்றி கொடுப்பாங்க, இல்லை நாகர்குட்டி காப்பாற்றி கொடுப்பாங்க, இல்லைன்னா பிரதீஷ் கிருஷ்ணா காப்பாற்றி கொடுப்பாங்க, இல்லை வருண் சக்கரவர்த்தி. ஏதாவது ஒரு மேட்ச்லேயே அவங்க ஏதாவது ஒருத்தர் காப்பாற்றி கொடுக்குறாங்க அந்த அவங்க பவுலிங் அட்டாக்ல. ஸோ போன மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பிரதீஷ் கிருஷ்ணா அவர் வந்து காப்பாற்றி கொடுத்தாரு. ஸோ வருண் சக்கரவர்த்தி ஒரு மேட்ச்சில் இப்படி யாராவது ஒருத்தர் வந்து காப்பாற்றி கொடுத்துட்றாங்க அவங்க பவுலிங் இதை. ஸோ 2 டீமுமே ஓரளவு ஈக்குவலாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இங்கே டாப் 4 தான் பேட்டிங்கில் இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே பேட்டிங் ஒரு ஓப்பனிங்லேருந்து மிடில் வர கொஞ்சம் ஒரு பேட்டிங் அட்டாக் இருக்கிற மாதிரி தான் பார்க்குறேன். ஸோ அது ஒன்று தான் அவங்க 2 பேத்துக்குள்ள டிஃப்ரென்ஸாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் ட்ரீம் 11 உங்களுக்கு 2 டீம் சஜஸ்ட் பண்ணுறேன். டீம் 1 பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்மால் லீக் அண்ட் ஹெட் டு ஹெட் கான்டெஸ்டான டீம். ஏபி டிவிலியர்ஸ் எடுத்துருக்கிறேன் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில். பேட்ஸ்மேன்ஸில் விராட் கோலி, படிக்கல், சுப்மன் கில், நிதிஷ் ராணா, ஏன் மார்கன் எடுத்துருக்கிறேன். ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷனில் கிறிஸ் மோரிஸ் எடுத்துருக்கிறேன். பவுலர்ஸ் ஆப்ஷன்ஸில் இஸ்ரு உடானா, யேந்திர சகல், பிரசித் கிருஷ்ணா, பேட் கமிங்ஸ் நான் எடுத்திருக்கிறேன். விராட் கோலி கேப்டனாகவும் சுப்மன் கில்லை வைஸ் கேப்டனாக போட்டிருக்கிறேன். ஸோ 2 பேருமே அவங்க டீமுக்கு செமையான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வராங்க, கண்டினியூஸாக கொடுத்துட்டு வராங்க. விராட் கோலிலாம் லாஸ்ட் 2 மேட்ச்சு செமையாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த மேட்ச் அதே ஃபார்ம் அப்படி கண்டினியூ பண்ணுவாருங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ அதனால தான் கேப்டனாக அண்ட் வைஸ் கேப்டனாக போட்டிருக்கிறேன். ஸோ இங்கே வந்து நான் வந்து ஸ்பின்னர் வந்து லெக் ஸ்பின் யேந்திர சகல் மட்டும் தான் எடுத்துகிட்டு போகிறேன். எனக்கு என்னமோ இங்கே பெருசாக இங்கே ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து விக்கெட்ஸ்கள் விழும், ஆனால் ரொம்ப பவுலர்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஸ்பின்னர்ஸ்க்கு விழுமாங்கிறது தான் ஒரு கேள்வி. விழலாம், 1 2 3 விக்கெட் விழலாம். ஆனால் இங்கே வந்து பவுலர் கை தான் ஓங்கி இருக்கும். விக்கெட்ஸ்கள் எடுக்கும்போது அது வந்து பவுலர்ஸ் கை தான் கொஞ்சம் ஓங்கி இருக்கிற மாதிரி நான் அது வேறு ஸ்டேட்டஸை பார்த்து நான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பவுலருக்கு இன்றைக்கி கொஞ்சம் விக்கெட் எடுக்கலாங்க. ஸோ நின்றுட்டாங்க. அதே சமயம் பவுலர்ஸ் வந்து அடிபடவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ விக்கெட்டு எடுக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் விக்கெட் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும், அதே மாதிரி பவுலர் பயங்கரமாக அடிபடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ யார் இன்றைக்கி ஓவராக எக்ஸ்போஸாக ரன்ஸ் கொடுக்க போகிறாங்கிறது தெரியல. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் என்னோடய டீமில் பொறுத்தவரை எல்லாம் இந்த 5 பவுலருமே கொஞ்சம் டீசெண்டாக விக்கெட்ஸ் டேக்கராக தான் இருந்திருக்காங்க. ஸோ பெரிய அளவில் இவங்க வந்து இவங்க பால் அடிச்சிருவாங்கங்கிறது எனக்கு வந்து தெரியல. ஆனால் மேக்ஸிமம் டீசெண்டாக விக்கெட் எடுப்பாங்கங்கிறது நான் நம்பி தான் போட்டிருக்கிறேன். ஸோ டீம் 2 பார்ப்போம். டீம் 2வில் பார்த்தீங்கன்னா நான் கிராண்ட் லீக் டீம் இது நான் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் ஏபி டிவிலியர்ஸ், தினேஷ் கார்த்திக் எடுத்துருக்கேன். பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷனில் விராட் கோலி, ஆரன் ஃபின்ச், டாம் பேட்டம், சுப்மன் கில், ஏன் மார்கன். ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷனில் கிறிஸ் மோரிஸ், பவுலர்ஸ் ஆப்ஷனில் இஸ்ரு உடானா, யேந்திர சகல், பேட் கமிங்ஸ் எடுத்துருக்கிறேன். ஸோ இங்கே கேப்டனாக நான் வந்து ஏன் மார்கனை எடுத்துருக்கிறேன். நான் முதல்ல சொன்னது தான். இன்றைக்கி எனக்கு என்னமோ தோணுது ஏன் மார்கன் ஏதோ ஒரு பெரிய ஷாட் அடிப்பாருங்கிறது. ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் மட்டும் அமைஞ்சிடுச்சுன்னா எனக்கு ஏன் மார்கன் டேவாக தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவர் என்னென்னா அவர் 4ல் வராரு. ஸோ அவர் சில நேரத்துக்கு அவர் வரும்போது இந்த விக்கெட்கள் நிறைய விழுந்துக்கிட்டு இருக்கு. சில்லன்னு வைங்களேன், அவர் எப்படின்னா ரன் பயங்கரமாக அடிச்சிருப்பாங்க. அப்போ வந்து லாஸ்ட்டில் தான் அவர் எப்போ அவர் எந்த பிளேஸில் அவர் இறக்குறாங்கன்னு அவருக்கான கரெக்டான பிளேஸ் இருந்தால் கண்டிப்பாக அவர் பெரிய ஸ்கோர் எதிர்பார்க்கலாம். ஏபி டிவிலியர்ஸ் நான் வந்து வைஸ் கேப்டனாக போட்டிருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அவரும் இந்த பிச்சில் பயங்கரமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாருங்கிறது எனக்கு தெரியும்.
அண்ட் ஆரன் ஃபின்ச் நான் எடுத்துருக்கிறேன். ஸோ நான் கிராண்ட் லீக்னால நான் இங்கே ஆரன் ஃபின்ச் எடுத்துருக்கிறேன். டாம் பாட்டன் எடுத்துருக்கிறேன். ஸோ நான் இப்போவும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், ருசல் அண்ட் ரசல் வந்து இன்னைக்கு இருக்க மாட்டாங்கங்கிற ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ அதை பற்றி தான் நான் வந்து இந்த டீம் டாம் பாட்டனை உள்ளே வச்சிருக்கிறேன் நான். ஸோ ஃபைனல் அப்டேட்டில் வந்து நான் வந்து எதுவும் சேஞ்சஸ் இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன். நான் ஒருவேளை சுனில் அண்ட் ஆண்ட்ரே ரசல் பிளேயிங் லெவனில் இருந்தால் ஸோ அதுக்கு மாதிரி ஒரு ஃபைனல் டீமை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ பார்த்துக்கோங்க, இதான் என்னோட கிராண்ட் லீக் டீம். ஸோ என்னோட ஃபைனல் அப்டேட் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் லாஸ்ட் டாஸ் அதுக்கப்புறம் பிளேயிங் 11 எல்லாமே அப்டேட் பண்ணுவேன். ஸோ ஃபைனல் டீமும் அதில் தான் நான் போடுவேன். ஸோ வாட்ஸ்அப் குரூப் கீழே இருக்குது. ஸோ அதுலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு ஐபிஎல் மேட்ச் ப்ரிவ்யூ அண்ட் ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷனும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வருங்கிறது தெரிவிச்சுக்கிறேன்.